அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். கும்பராசி இதுலயுமே ஒரு லாபகரமான ராசி. எந்த ராசி சொல்றாங்க? கும்பராசி சொல்றாங்க. இதுலயுமே லாபமான எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா இது காட்டு ராசி. எந்த வேலை கொடுத்தாலும் கும்பராசியில கொடுத்து பாருங்களேன், அத ஃபாஸ்டா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. ஒரு முடிவு பண்ணிட்டால் அந்த முடிவை விட்டு வெளியில வர மாட்டாங்க. பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் கும்பத்துக்கிட்ட. இதுலயுமே அந்தஸ்து கௌரவத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்பராசி தாங்க. கௌரவம், நல்ல ஒழுக்கமான குணம், ஒரு முடிவு பண்ணா பின்வாங்காத குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்மானத்தோட இருப்பாங்க, தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. இதுலயுமே நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி தாங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான பலன் தாங்க இது. நம்முடைய ஜாதகத்துல எல்லாருமே குரு பயிற்சினாவே ஜாதக நோட்டை எடுத்துட்டு ஓடுவாங்க. நமக்கு எது நல்லது நடக்காதா? ஏன்னா விபரீத, அதாவது குரு பகவான் வந்தா ஒருவருடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தகுதி குரு பகவான் மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. எந்த ஒரு கிரகத்துக்குமே குரு பகவான் ஒரு முக்கியமான கிரகம். நம்ம ஜாதகத்துல 8 கிரகம் கெட்டு போனாலும் இவர் ஒருத்தர் நல்லா இருந்தா வாழ்க்கையே மாறுங்க. அப்படிப்பட்ட பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுவோம். இது ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 100க்கு 80% விதிஜாலம் தான் பேசும், 20% தான் கோச்சார பலன். ஏன்னா கும்பராசிக சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. அதனால சொல்றோம். இப்ப இந்த குரு பகவான் என்னென்ன ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறா அதுக்கான பதிவு தான் இது. இப்ப பாருங்க, குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? நல்லா பாருங்க, 2ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் இடத்துல என்னங்க இருக்கு? வருமானம் இருக்கு, உங்களுடைய குடும்பம் இருக்கு, இடம் இருக்கு, உங்களுடைய படிப்பு, ஆரம்ப படிப்பு இருக்குது, உங்களுடைய பேச்சு திறமை இருக்குது. இதெல்லாமே 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஆரம்பத்திலே சரியில்லைன்னா அவ்வளவுதான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, 11ஆம் வீட்டு அதிபதி. உங்களுடைய லாபம் இங்கதான் இருக்குது. மேல் படிப்பு, வெளியில போய் படிக்கிறது, ஒரு அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து, லாபங்கள், இது எல்லாமே இந்த 11ஆம் பாவம் தான். 11ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் தான். இதுக்கு அதிபதி யாரு? குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? நல்லா இருக்கணும். இதுக்கு முன்னாடி 4ஆம் இடத்துல இருந்தாரு, செலவா கொடுத்துட்டாருங்க. சும்மா படித்து எடுத்தாரு. கேளு பாருங்களேன் கும்பராசிக்காரங்க. ஏன்னா ஜென்ம சனி நடந்துச்சு. இப்ப பாத சனி 5 வருஷம், 7 சனி முடிஞ்சிருச்சுன்னு 2 வருஷம் தான் இருக்கு கும்பராசிக்கு. ஜென்ம சனி என்ன பண்ணுச்சுன்னா, யாருக்கு ஜாதகத்துல சனி பகவான் சரி இல்லையோ எத்தனை பேருக்கு வேலையில பறி போடுச்சு மட்டுங்க, எத்தனை பேருக்கு வேலை ஒத்துத்துல பிரச்சனை வந்துச்சுங்க, எத்தனை பேருக்கு வருமான பொருளாதாரம், எத்தனை பேருக்கு தடை வந்துச்சுங்க, எத்தனை பேருக்கு இட பிரச்சனை வந்துச்சுங்க, எத்தனை பேருக்கு லாப வருமானம் காசு பணத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு ஏமாந்து உட்காந்துருக்காங்க மட்டும் கேளுங்க. ஒரு இடத்த விற்க முடியல, வண்டியை வைக்க முடியல, வாகனத்தை வைக்க முடியல, இந்த மாதிரி தடையா இருக்கு, எனக்கு என்னதில்ல, ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு எந்த ஒரு பொருளும் வீட்டுக்கு வாங்க முடியாது, ஒரு மன வருத்தத்துக்கு போனது இந்த கும்பராசி. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல, ஜாதகத்துல தசாபதி சரியில்லாதவங்க கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. தொழிலும் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருக்கும், சகோதர சகோதரவும் சரியா இருந்திருக்காது. நிறைய பேருக்கு பாருங்க வீடு வண்டி வாகனத்துக்கு நிறைய செலவு வந்திருக்கும். படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. கல்வி இவங்க படிச்ச படிப்பு சரியான வேலை கிடைக்கலாம், படிச்ச படிப்பு வேற, நான் வேலை பார்க்குற ஒரு வேலைன்னு சொல்லி ஒரு மனவரத்துக்கு போயிருப்பாங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தரையை பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டாங்க யாரு? கும்பராசிக்காரங்க. இதெல்லாம் சொல்லலாம், கண்டிப்பா இருந்துச்சு கும்பத்துக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நிறைய தடைகளை பார்த்தாங்க, இனிமே பார்க்க மாட்டாங்க. இனிமே லைஃப்பை நல்லா ரசிச்சு வாழ போறாங்க. அதனால அதான் சொல்லல, குரு
ஒருத்தருக்கு நம்ம ஒரு வேலையை கத்துக்கணும்னா யாருங்க வேணும்? குரு பகவான் தான் கத்துக்க முடியும். அதனாலதான் குரு அருளையே திரு அருளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் வேணா குரு பகவான் வேணும். ஆசிரியர் வேலை பார்க்கறது, அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கறது, பெருங்கொண்ட பணத்துல புழங்கக்கூடிய நபர்கள், நகை கடை வச்சிருக்கவங்க, அரசியல்வாதியில பெரிய தலைவர் பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் இருந்தாதான் எல்லாமே வழி நடத்த முடியுங்க. வேறு பேர் என்ன சொல்லுவாங்க? தனக்காரகர், குழந்தைக்கு காரகர். அதனாலதான் குரு பகவானுக்கு இவ்வளவு ஒரு முக்கிய குணம். எல்லாருமே ஜாதகம் எடுத்துட்டு ஓடுவாங்க. ஏன்னா எனக்கு கும்பராசிக்காரன் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அதனால சொல்றேன். ஏன்னா குரு பயிற்சிங்கிறது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் வருது. அதனால இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா குரு பகவான் எல்லாமே உங்களை மாத்துவார். நீதிபதினா பாருங்க, குருவுடைய அனுகிரகம் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட குரு பகவான் பாருங்க உங்களுக்கு எங்க இருக்காரு? 5ஆம் பாவத்துல இருப்பார். நல்லதா கெட்டதா? ஒரு மனிதனுக்கு 5ஆம் பாவத்துல எவ்வளவு கிரகம் இருந்தாலும் அவருக்கு எந்த கஷ்டமும் வராது. எல்லா கஷ்டத்துக்கும் அவர் பதில் சொல்லி எல்லாம் வெற்றி அடைஞ்சிருவார். 5ஆம் பாவங்கிறது நம்முடைய தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்துக்கள்னு சொல்லுவாங்க, பூர்வீகன்னு சொல்லுவாங்க, குலதெய்வத்தைன்னு சொல்லுவாங்க, நம்முடைய ஆசைய சொல்லுவாங்க. அந்த இடத்துல குரு இருந்தா நல்லதா கெட்டதா? நல்லதுதான் நடக்கும் ராஜா. எது வந்தாலும் சரி, நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கும்பத்துக்கு வந்தே தீரும். கவலைப்படாம எதுலையுமே நீங்க கலங்கவே கூடாது. இந்த பாத சனி வந்துருச்சு அப்படி இப்படின்னு கலங்காதீங்க. இந்த பாத சனியை சுத்தர டவுன் பண்ணி விடுவார். பாத்துங்க, பாத சனி 7 சனி பாதிக்காதுங்க கும்பராசிக்கு. நம்ம அப்படியே சொல்லலாம். ஏன்னா குரு உங்க ராசியை பார்க்கிறார் 9ஆம் பார்வையா. நல்லதா கெட்டதா? நல்லதுதான் செய்யணும். ஜாதகத்துல தசாபதியை மட்டும் பார்த்துக்கிட்டு இப்ப தூக்கி வைங்க, பலனை சூப்பரா இருக்கு. பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸ் எல்லாமே முடிவாகி உங்க பக்கம் வரும். வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, பூமி வாங்க, இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா 100% கும்பராசிக்கு அமையும். இதை மாத்தவே முடியாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே நான் வாங்கணும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கேன்னா வாங்குவீங்க. வாங்கக்கூடிய நேரம் வருது. இதை ஏற்படுத்திங்க. கண்டிப்பா அந்த ராஜயோகம் உண்டு உங்களுக்கு. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரும். ஏன்னா திருமணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். கும்பராசிகளாம் நிறைய திருமணத்தை இந்த வருஷத்துல பண்ணுவாங்க. இந்த குரு பயிற்சியால் வேலை உத்தியோகத்துல நல்ல சேஞ்ச் கிடைக்கும். வேலை உத்தியோகம் நினைச்ச வேலை கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை, நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா அந்த கும்பராசிக்கு வந்தே தீரும். இதை மாற்றவே முடியாது பாருங்க. ஏன்னா வேலை உத்தியோகத்தில் நிறைய வேலை கிடைக்காம அலைகிறீங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷன் தேடி வரும் பாத்துங்க இந்த குரு பயிற்சியால். ஏன்னா குரு 9ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடத்தை பார்த்து உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்களுக்கு பெரிய அளவு தான் கொண்டு போகணும். அதான் குரு பகவானுடைய வேலை. அதனால இங்க நல்ல பலன் கண்டிப்பா இருக்கு. அதான் சொன்ன குரு பார்த்தால் கோடி நன்மை. கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். குருவால் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். இங்க வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸாலும் வழக்கு வந்தாலும் உங்க பக்கம் தீர்வு முடிவாகும். கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் தான், அந்த மன வருத்தமே இருக்காது. பார்த்து காதல் திருமணம் எல்லாமே நல்லா ஆக்டிவ். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய தேடி வருங்க. நீங்க உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புனா சூப்பரா இருக்கு. வெளிநாடு வெளியூர் யோகம் நினைச்ச காரியத்தை கண்டிப்பா சாதிக்கலாம். தொழில் பண்றவங்க இனிமே ஜாதகத்தை பார்த்து தசாபதி தைரியமாட்டீங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாதசனி வந்துச்சு பயந்துகிட்டு இருக்காதீங்க. தொழில் பண்ணா ஜாதகத்துல தசாபதி வருதா பார்த்துக்கிட்டு ஆரம்பிங்க. சனிப்பம் நல்லா இருந்தா இப்ப தொழில பயங்கரமா உங்களை வளர்த்துட்டு வரும். அதனால சொல்றேன், கண்டிப்பா கும்பராசியை பொறுத்தவரை தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். பார்த்து அதே மாதிரி பாருங்க, பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை 100% வாங்குவாங்க. வெளியூர் சரி, இல்ல இடம் விட்டு இடமா எல்லாத்துக்கும் பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா நடக்கும். வெளிநாட்டுல வெளியூர்ல படிக்கிறவங்களும் அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம். அதையும் பார்த்துக்குங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த கும்பராசியை பொறுத்தவரை. திடீர் லாட்டரி யோகம் எத்தனை பேருக்கு அடிக்க மட்டும் பாருங்க. 11ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. 5ஆம் இடத்தை பார்த்துட்டாரான்னு சொல்லல. கஷ்டப்படாம காசு பணம் வரணும் உங்களுக்கு தான் வரும் கும்பராசிக்கு. இது ஜாதகத்தை நல்லா இருக்கணும். நல்லா இங்க வராதுங்க. நீங்க இதை ஃபுல்லா எடுத்துக்காதீங்க. ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப லாட்டரி யோகம் திடீர் யோகம் வரும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையணாம அதிலே போட்டு பணத்தை விரையம் பண்ணாம ஜாதக தசாபதி மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். மூத்த சகோதர சகோதரி நல்லா இருக்கும். தாய்மாமனுடைய உறவு நல்லா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா பாருங்க, மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். கலப்பட தொழில் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும். நகைக்கடை வச்சிருக்கவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். இது எல்லா வேலையும் சூப்பரா எங்கன்னா குரு பயிற்சி மெயினா கும்பராசிக்கு தான் நல்ல பலனை கொடுங்க. ஏன்னா 9ஆம் பார்வை சூப்பரான பார்வை கும்பத்துக்கு. அதனால கெட்ட விஷயத்த தயவு செய்து மறந்துடுங்க. நல்ல விஷயத்துக்குள்ள வாங்க. எல்லாமே நல்லதா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலா போயிட்டீங்க.
என்னடா லைஃப் அப்படிங்கிற ரொம்ப ஒரு தடுமாறத்துக்கு போட்டீங்க. தொழில், உத்தியோகம், வேலை எல்லாமே சரியா அமையல. எடுத்த காரியம் வெற்றி இல்லை. எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகத்துல உயர் பதவி பார்ப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் பாருங்க. அதாவது இந்த அபிட்டன்ஸ்ல பிறந்தவங்களுக்கு இனிமே காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்த்தாலும் சரி, இல்ல மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருக்கட்டும் சூப்பரா இருக்கும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்பு கல்வி நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வரும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைது பார்த்துங்க இந்த அபிட்டன்ஸ்ல பிறந்தவங்க. அடுத்து சதயநட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க. நிறைய ஆசை மனசுக்குள்ள இருக்கும். லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும். நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களோட ஆசை எல்லாமே கண்டிப்பா வெற்றியா மாறும். உங்களுடைய கற்பனை நிஜமாகும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப தொழில நல்ல ஒரு மாற்றம் வரும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். எந்த காரியத்திலும் வெற்றிகள் தேடி வரும் பாருங்க இந்த சதயத்துல பண்ணுங்க. ஏன்னா ராகு உங்க ராசியை நோக்கி வர போறாரு. அதனால சொல்றோம். இப்ப இடம் வாங்குறது, லாபம், வருமானம், இன்கம், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் சரி சூப்பரான ஒரு யோகம் இருக்கு பாருங்க. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்புகளையும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதியில பிறந்த எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேல் தைரியமா பயணிங்க. இனிமே உங்களுக்கு கெட்டதே நடக்காது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க, குடும்பத்திலேயே ரொம்ப ஒரு மந்தமான தன்மை நீங்க பாத்தீங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. காதல் திருமணம் கைக்கூடி வரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். இட பிரச்சனை சரியாகும். வேலை நிரந்தரமா கிடைக்கும். வேலை உத்தியத்துல வெளிநாடு வெளியூர் போகலாம். இடம் விட்டு இடம் போகலாம். தூரத்துக்கு போகலாம். நல்ல ஒரு மாற்றம் வரும். லாபம் வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். எங்கேயாச்சும் காசு பணம் கொடுத்து பணம் உங்களுக்கு கையில கிடைக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம், சந்தோஷம் நல்லா இருக்கும். சகோதர சகோதரி ஒரு நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பு வரும். ஆனா வீட்டுல சுபகாரியம் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த குரு பேச்சல் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம். கண்டிப்பா இந்த புரட்டாதி சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. காட்கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குரு சாத்தா, பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெளிவின் குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்க யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு, நீங்க யாரா இருந்தாலும் இல்லை, மூர்த்தி பெரியது இல்லை, கீர்த்தி பெரியது. இது எல்லோருக்குமே தெரியும். கீர்த்தியை வச்சுதான் குரு. அதனால குருவா யாரை நீங்க ஆவாகனம் பண்ணுகிறீர்களோ அந்த குருவை பத்தி இந்த நன்னாளில், எந்த நன்னாளில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்துல இருக்கக்கூடிய ராசி குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்ப குருன்னா யாரு நமக்கு தெரியணும். குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு பெயர் குரு. குருவை பேரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா குருவுக்கு உரிய தலங்களை மட்டும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயூர்ங்கிறத முதல் குரு பேரே குருவாயூர். பார்த்தீங்களா, குருவாயூர் தான் முதல் குரு. அடுத்தது திரு அண்ணாமலை குரு. ஏன்னா 33 தேவர்களும் குருவாய் இருக்கக்கூடியது அந்த குரு, அதனுடைய திருத்தலம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பஞ்சபூத தலங்களிலேயே மேக்சிமம் திருவண்ணாமலை. அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி, கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவாகனம் பண்ணி
அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய, குருவா ஏத்துக்கிட்டு தவம் மேற்கக்கூடிய இடம் திருவானைக்கோவில். அதனாலதான் திருவானைக்கோவிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும், எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும், எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும். திருவானைக்கோயில திருமணம் நடக்காது. இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல. அதனால திருவானைக்கோவிலுங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம். அதனாலதான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது. பரிகாரம் உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அதனால அது ஒரு குரு. அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள், மாதா பிதா குரு, அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான். அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை, ஆயக்கலை, 64 கலை, 8வது கலை ஜோதிட கலை. பாருங்க, 8வது கலையில ஜோதிட கலை வச்சிருக்காங்க. அப்ப 8ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. இன்னும் விஞ்ஞான உலகம், இது மெஞ்ஞான உலகம். விஞ்ஞான மெஞ்ஞானத்திலையும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஒரு நீங்க அந்த மீடியாக்களை போகும்போது, அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க? பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த 8ங்கிற நம்பரை வச்சுதான் நீங்க ஓப்பன் பண்ணணும். அப்ப அதனாலதான் 8 ஜோதிடத்துறையில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி, இப்போது 12 ராசிக்குரிய குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். சிரித்து கொண்டே இருங்கள், சிரித்துக்கொண்டே காலத்தை கடத்தி விடுங்கள். காலத்தை இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, காலத்தை நம்ம வெற்றி கொள்ள முடியாது. அந்த கோலத்துல இருந்திருக்கிறீங்க. இன்னொரு பேர் தெரியுமா? இடுப்புல துண்டு இருக்காது, கௌபீனம் மட்டும் இருக்கும். எங்க தொங்கணும், எங்க தூக்கு போடணும், எங்க நம்ம இழந்துட்டோம், எதை இழந்துட்டோம், என்னென்ன இழந்துட்டோம், எந்தெந்த உறவுகளை நம்மளை திட்டுது, எந்தெந்த உறவுகள் நம்மளை பிரிக்குது, யாரு நம்மளோட சேராம இருக்கிறான், இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிக்கு உரியவர் நீங்க தான். இன்னும் இருக்கிறாங்க இந்த கும்பராசிக்காரவங்க 38 வயசு வரையும் திருமணம் ஆகாம இருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகல, அதனால எனக்கு அக்காவுக்கு வயசு 40, உனக்கு வயசு 37. அடுத்து என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன வேலை பார்க்க தெரியுங்களா? அக்கா டாக்டரா இருப்பாங்க, அக்கா டாக்டரா இருப்பாங்க, அண்ணன் என்ஜினியர் இருப்பாங்க. அடுத்து என்ன கேள்வி வருமா? தம்பி வருவான். ஏங்க தம்பிக்காவது கல்யாணத்தை பண்ணக்கூடாதா? அப்ப தம்பிக்கு பண்ண அது மூலம் வரும்னு சொல்லுவோம்ல, அது எப்படிங்க அக்காவும் அண்ணன் இருக்கும்போது நாங்க தம்பிக்கு பண்றது? இப்படியே ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. அதனாலதான் என்னமோ தெரியல, குடத்துல இருக்கக்கூடிய விளக்கு போல இருக்கக்கூடியதான் கும்பராசிங்கிறாங்க. குன்றிமேல் விளக்குன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? குன்றின் மேல் விளக்குன்னு இருக்கணும். குடத்தில் உள்ள விளக்க இருக்கக்கூடாது. அதனாலதான் சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள். உங்கள் கஷ்டங்கள் மட்டுமல்ல, உங்களை கலங்க வைத்த இன்னல், துன்பம், துயரம், பட்டம், கஷ்டம் அத்தனையும் தவிர்படியா போய் தூக்கு போடுற அளவுக்கு போயிட்டீங்க. எல்லாத்தையும் இழந்தாச்சு. எந்த அவமானத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை மட்டும் வச்சிருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க தர்ம தேவதை உங்களோட இருக்கிறார். யார் தெரியுமா தர்ம தேவதை? அந்த கலசம், கோபுர கலசம் கோடி புண்ணியம், கோபுர கலசம் பாப விமோச்சனம், அதுதான் அந்த தர்ம தேவதை. அதனாலதான் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு என்னென்ன செயல்ல வரும்? உங்க தசா பார்த்துக்குங்க. விரயச்சனி போயிருச்சு, ஜென்மச்சனி போயிருச்சு, பாதச்சனி, வயசை பார்த்துக்கங்க. இனிமேலாவது நல்ல காலம் உண்டா ஐயா சொல்றீங்களா? கண்டிப்பா உண்டு. குரு பயிற்சி 9ஆம் பார்வை பார்க்கிறார். சனி பயிற்சி உங்க ராசிக்கு 2ல இருக்கார். ராகு எது பயிற்சி உங்க ராசிக்கே வர்றாரு. சரியா போச்சா? மூச்சு விட ஆரம்பிக்கலாமா? மூச்சு விட்டுலாமா? அந்த மூச்சு விடும்போது எதை நீங்க கணக்கீடு பண்ண வேண்டும்? உங்களுடைய ஜனன ஜாதகத்தை,
உங்களுடைய வயதை, உங்களுடைய அகவையை எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும். உங்க கும்பராசியை பார்த்துக்கங்க. உங்க ராசிநாதன் எங்க இருக்கார், உங்களுக்கு என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி, இது எல்லாம் பார்த்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய 7/7/2025 நோட் பண்ணிக்கங்க நேயர்களே. 7/7/2025 புத்துணர்வு, புது வாழ்வு, புது மனம், புத்தாண்டு பிறக்கிறது. ஏன்னா 7/7ன்னா என்ன அர்த்தம்? 14 நாள்லயே புது வருஷம் வந்துருது இல்ல, பங்குனி முடிஞ்சிருது இல்ல, உங்க ராசியோட பங்குனி முடிஞ்சிருது இல்ல, பங்குனிக்கு வந்துருதுல, அடுத்து மாசி பங்குனிக்கு வந்துடுறீங்கல்ல. அப்ப புதியன புகுதலும் பழையன கழிதலும். புதியன என்னைக்குமே இந்த மாசி பங்குனில பாத்தீங்களா புதுசா ஆரம்பிக்கிறது இருக்கக்கூடாது. அந்த எண்டு வரும்போது நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த வகையில உங்களுக்கு அதுக்கு ஒரு உரிமம் உண்டு, புது லைசன்ஸ் உண்டு, புது ரிஜிஸ்டர் உண்டு, புது பதிவு கட்டணம் உண்டு. எல்லாமே எதிர்காலம். யாராரு இழந்தீங்க, யாராரு திட்டினாங்க, யாராரு தீட்டினாங்க, யாராரு உங்களை என்னென்ன நோக்கத்துல வச்சிருந்தாங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட சரணடையக்கூடிய நேரம் வந்து விட்டது. சரணடையக்கூடிய நேரம் கும்பராசிக்கு வந்து விட்டது. 3மே சிறப்பா இருக்குது. 3 பயிற்சி இந்த ஆண்டுக்கு வரக்கூடிய 3 பயிற்சியும் முத்தான பயிற்சியாக வரக்கூடியது கும்பராசிக்கு. என்ன காரணம்? திருமணம். இனி லேட் பண்ணாதீங்க. அதுல அவிட்டம், சதயம், ஒரு முறை மதுரை எம்பதி வடக்கு வெளி வீதியில பாசிப்பயிறு, பச்சை வஸ்திரம், மறிக்கொழுந்து, பாசி வைத்தியம், பச்சை வைத்தியம், இணை வைத்தியம், மனோரஞ்சிதம், மனோரஞ்சிதம் இப்படிப்பட்ட மலர்களால் பாதத்துல எங்க 1 கிலோ வேண்டாங்க, 1 மூடை வேண்டாம், ஒரு 9 பூ கிடைக்காது மனோரஞ்சிதம், 1 பூ கிடைக்காது மனோரஞ்சிதம். 1 பூ கிடைச்சிச்சுன்னா 1 கிலோமீட்டருக்கு வாடகை இருக்கும் மனோரஞ்சிதம். அப்படிப்பட்ட பச்சை சம்பந்தப்பட்ட பச்சை இந்த பூ எல்லாம் கட்டுவோம் பாருங்க, அப்படிப்பட்ட மலர்களை கொண்டு அம்பாளுக்கும் ஆதி சோமசுந்தரம் யார் வணங்கினது? புதனாகிய எம்பெருமான், மகாவிஷ்ணு ஆகிய எம்பெருமான். அப்படிப்பட்டவருக்கு தோஷத்தை போக்கணும். அதனால நிச்சயமாக அந்த ஆதியில இருக்கக்கூடிய வடக்கு வெளி வீதியில இருக்கக்கூடிய கண்டிப்பாக ஆதி சிவலிங்கத்தை, ஆதி சோமநாதரை, அங்கேக்கனியை வணங்கி வந்தால் நிச்சயமாக இந்த கும்பராசி நேயர்களுக்கு கும்பம்னாலே சொன்னதை சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் எங்கனால திருப்திப்படுத்தவே முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கடகம், விருச்சகம், மீனம் திருத்தவே முடியாது. அதுக்கடுத்து யாரை திருத்த முடியாது தெரியுங்களா? திருவாதிரை கொஞ்சம் திருத்தலாம், சுவாதி கண்டிப்பா திருத்தலாம், சதயத்தை திருத்தவே முடியாது. எல்லாரும் கேட்பாங்க, எப்படி புரிஞ்சு நீங்க இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க கேட்பாங்க. அது எங்க தாத்தா சொன்ன நான் சொல்ல, எங்க தாத்தா சொன்னது. அடுத்து எங்க பேத்தி வர்றான், பேத்திக்கு நான் பதில் சொல்ல முடியல. சதயம் அம்மை அங்கேயக்கன்னிக்கு அங்கீகரிக்கப்பட்ட நட்சத்திரம். அன்னை உமையவளுக்கு கூடல் நாள் நகருக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரம். அதனாலதான் அதை நான் உங்களை குறிப்பிட்டு சொல்றேன். அதனால ஒரு முறையாவது மதுரை என்பது சென்று தரிசனம் செய்தால் வெற்றி நிச்சயம். எல்லா சனீஸ்வரனுடைய வழிபாடுகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல இந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது ரொம்ப சிறப்பான பலனை கொடுப்பார். அதுவும் முக்கியமா கும்பராசி என்பவர்களுக்கு அவர் தனாதிபதி, லாபாதிபதி. அவர் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முயற்சி பண்ணி தோல்வி அடைந்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். சார் நல்ல பக்கத்துல வந்து எல்லாம் வந்து நிக்குது சார், கடைசியில அந்த பினிஷிங் தான் சரியில்லை சார். அந்த மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகளை இழந்துட்டேன். அந்த தொழில் வாய்ப்புகளை இழந்ததுனாலதான் இப்ப என்னால வந்து கடன் கட்ட முடியல, தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி மிகப்பெரிய
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும், லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கும், பண வரவுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கும். அந்த மாதிரி தொழில் துறையில் உள்ளவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும். அதை நோக்கி பயணம் பண்ணாவே போதும். வேற எதுவும் பெருசாலாம் நீங்க எதுவுமே செஞ்சிட வேண்டாம். நீங்க வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க போதும். அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வேலை மாற்றம் உண்டு. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கணும், வேற ஸ்டேட் வேற கண்ட்ரியா இருக்கும். இல்ல சார் நான் எனக்கு அங்கேயே இருக்கணும் சார்னா கொஞ்சம் பிரச்சனை தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ராசியிலே ராகு பகவான், குழப்பம் இருக்கதான் செய்யும். போலாமா வேணாமா, பொண்டாட்டி ஒத்துப்பாங்களா, கணவர் ஒத்துப்பாங்களா, அம்மா அப்பாவை நம்ம விட்டுட்டு போக முடியுமா, மாமனார் மாமியார் விட்டுட்டு போக முடியுமா, குழந்தைங்களை விட்டுட்டு போக முடியுமான்னு ஒரு குழப்பம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் யோசிக்காம அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போய் வேலை பார்க்கறது சிறப்பு. இல்லைன்னா அங்க தொந்தரவுகள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த குழப்பத்துல நாளைக்கு மாட்டிப்பீங்க. கேர்ஃபுல்லா இருங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா எடுத்துக்கங்க. வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா அந்த குழப்பமா இருக்கிறதுனால, உங்க ராசியிலே ராகு போறதுனால ஒரு குழப்பமா இருக்கலாம். இந்த வேலைக்கு போறது கரெக்டா தப்பான்னு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். சில பேருக்கு வேலை மாற்றம் வரும். இல்ல வேண்டான்னு சொல்லி சில பேர் தவற விடுறதுக்கான சூழ்நிலைலாம் வரும். அது மாதிரி இல்லாம அது எடுத்துக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கும். என்னன்னா அங்க போனா நம்மளுக்கு வேலை கிடைக்குமா? இப்ப பாத்தீங்கன்னா ஃபாரின்லாம் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க சார். நான் அங்கே போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, அதனால் நான் இங்கேயே படிச்சுக்கிறேன் சார். எனக்கு லோன் கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது சார், அங்கே போய் எனக்கு உடம்பு ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சார் மட்டும் நினைக்காதீங்க. அங்கே வெளிநாடு போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எடுத்துக்கங்க, ஜெயிச்சிருவீங்க, பயப்பட வேண்டாம். அது எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைச்சிரும், பயப்படாதீங்க. அதே போல் இந்த கும்ப ராசி என்பவருக்கு காதல் சம்பந்தமான விஷயத்துல நிறைய தோல்விகளை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். திருமணம் ஆகிறதுக்குள்ள நிறைய பிரச்சனை வரும், நிறைய பிரேக்கப் வந்திருக்கும். அதே மாதிரி காதல் வீட்டில் சொன்னதுக்கு அப்புறம் கூட வீட்டில் ஒத்துந்திருக்க மாட்டாங்க. நான் எங்கள் அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து சொன்னேன் சார், எங்கள் அப்பாவுக்கு மதிப்பு கொடுத்து சொன்னேன், இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் செத்துருவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையெல்லாம் கூட நிறைய கும்பராசி என்பர்களுக்கு. அந்த மாதிரி நிலைகள் மாறும். உங்கள் வீட்டில் புரிஞ்சுப்பாங்க உங்களை பற்றி. ஏன்னா அந்த குரு பகவான் பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் குழப்பத்துக்கு போயிடுவீங்க. இப்போ நம்ம வேண்டான்னு முடிவு பண்ணிட்டுமே திருப்பி இப்போ பண்ணலான்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு ஒரு நிலை வரும். நிறைய பேர் காதலில் தோல்வி அடைஞ்சு குழப்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க. அடுத்தது என்ன, உங்களுடைய இலக்கு என்ன, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, நீங்கள் என்ன சாதிக்க போறீங்கன்னு யோசிங்க. இல்லைன்னா குரு பார்வை இருந்தாலும் ராசியிலே ராகு இருப்பது உங்களுக்கு ஒரு மன வேதனையை கொடுக்கும், மன கஷ்டத்தை கொடுக்கும். அந்த குரு பார்வை இருக்கிறதுனால தான் அதுலேருந்து வெளியில வர முடியணும்னு சொல்றோம். அதை எடுத்து செய்யறது சிறப்பு. அதே போல நீண்ட காலமா ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செஞ்சு முடிங்க. அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நிறைய பேருக்கு கும்பராசி என்பவர்கள் பூர்வீகத்துல செட்டில் ஆகிறதுக்கான யோகம் வரும். ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும். பூர்வீகத்தில் அட்லீஸ்ட் ஒரு வீடாவது கட்டாமல் போக மாட்டீங்க, ஒரு காக்காணி இளமாவது வாங்காமல் போக மாட்டீங்க. அதற்கான சூழ்நிலை வரும். அதை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. அது மாதிரி வந்துட்டா ரொம்ப நல்லது சார், எங்கள் அப்பா கூட போய் இருந்துருவேன், எங்கள் அம்மா கூட போய் இருந்துருவேன்னு சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி என்பவர்கள் இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கான சூழ்நிலை வரும். பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கு, அண்ணன் கொடுக்க மாட்டாரா, தம்பி கொடுக்க மாட்டாரா, அந்த பிரச்சனை எல்லாம் தீர்வுக்கு வரும். ஏதாவது யாராவது பஞ்சாயத்து பண்ணி அதை தீர்த்து வைப்பேன், கவலையே படாதீங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்து வரும். அதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால அங்கே ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். இல்லை பூர்வீக சொத்தை வித்துட்டு காசு வந்துச்சுன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். இது ரொம்ப விசேஷமான இடம். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், வெளிநாடு போய் படிக்கணுன்றவங்க வெளிநாடு வாய்ப்பு, வெளியூர் போய் வேலை பார்க்கணுக்கு வெளியூர் வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகத்தை தேடி அலையக்கூடியவர்கள், அரசாங்க வேலைக்கு பயிற்சி செய்யக்கூடியவர்கள், அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு, உயர் பதவிக்காக ஒரு எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு, அதுக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ண தைரியமா இந்த வருஷம் எடுத்து செஞ்சிருங்க.
தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டுனா அடுத்த வருஷம் கிடைக்காது. 6ஆம் இடத்துக்கு குரு போயிடுவார். இப்ப 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால சில குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். ராசியில ராகு இருக்கனால குழப்பம் வரதான் செய்யும். அந்த குழப்பத்தை தாண்டி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை உங்களை காப்பாற்றும், சேஃபா இருப்பீங்க. மொத்தத்துல கும்பராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான விஷயங்களை கொடுக்கக்கூடிய, ஒரு ஆதரவான விஷயங்களை, நிறைய உதவிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு. குழப்பத்துல மட்டும் இருக்காதீங்க, தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா. கும்பராசி நேயர்களே வணக்கம். கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்திற்கு 11வது ராசி, உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம். இந்த கும்பம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நிகரான ராசி கும்பம். நிறைய பேர் சிம்மம் மட்டும்தான் பெருசா கெத்தா மரியாதை ராஜயோகம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, அதுக்கு நிகரான ராசி தான் கும்பம். சிம்மத்திற்கு நேர் 7வது ராசி, சூரியனிலிருந்து வெகு தூரத்தில் தள்ளி இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசியை இருட்டு ராசி அப்படின்னு சில ஜோதிடர்களும் சொல்லுவாங்க. கும்பம் சனியை லக்னாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் கொண்ட ராசி. இந்த கும்பராசிக்காரர்கள் எப்போதுமே 2 விதமான சிந்தனைகளோடவே இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் இது ரைட்டா தப்பா, ரைட்டுன்னு சில சமயம் விவாதம் மனசு சொல்லும், தப்புன்னு சில சமயம் விவாதத்தை இந்த மனசு சொல்லும். இந்த மாதிரி தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசி இந்த கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி மந்தன் என்று சொல்லக்கூடிய கிரகம். சனி மெதுவாக யோசித்து மெதுவாக செயல்படக்கூடிய கிரகம். ஆனா அந்த கும்பராசிக்காரங்க மெதுவாக செயல்பட்டாலும் சரி, வேகமாக செயல்பட்டாலும் சரி, மரியாதை தனக்கு கிடைக்க வேண்டும், கௌரவம் அந்தஸ்தில் நான் கீழ் இறங்கி சென்று விடக்கூடாது அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கெத்தும் கொண்ட ராசி இந்த கும்பராசி. சரி, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது, இந்த கும்பராசியில் ஏற்கனவே என்னென்ன கிரகங்கள் இருந்து அவர்களை படுத்தி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, கும்பராசிக்காரங்க 7.5 சனியை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் ஜென்மச்சனியே முடியலை. உங்களுடைய ராசியிலிருந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர போறாங்க. அது பத்தாது அப்படின்னு உங்க ராசிக்குள்ள இந்த ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து ராகு பகவான் உட்கார்ந்துட்டாங்க. அப்ப அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள இருந்து சனியோடவும் சேரும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளை அடிக்கடி சுருக்கி குறுக்கி சின்ன ரவுண்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை மீண்டு எழுந்திருக்க உங்களுக்கு இந்த குருவின் பார்வை உதவி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த குரு பார்வை ஒன்றுதாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பா இருக்க போது. இந்த குரு பார்வை பலத்தை வச்சும் குருவுடைய ஸ்தான பலத்தை வச்சுமே இந்த 7.5 சனியை நீங்க ஜமாளிச்சு ஓடிட்டு வந்துருவீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா சனியையும் ராகுவையும் ராசிக்குள்ள வச்சு ஜமாளிச்சு ஓட்டுறது அப்படிங்கிறது, 2 பேரும் நம்மளை பின்னாடி பிடிச்சு இழுக்க நம்ம முன்னாடி முண்டிக்கிட்டு ஓடுறது எவ்வளவு கஷ்டமான விஷயமோ அவ்வளவு கஷ்டமான விஷயம். அந்த குருவினுடைய பார்வை அனுகிரகம் கிடைச்சி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பூஸ்டும் தன்னம்பிக்கையும் கொடுத்து பொடிவா நான் இருக்கேன் அப்படின்னு இந்த இறைவன் கை நீட்டி அழைத்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு செய்ய போகிறது. சரி, இந்த குருவினுடைய பார்வை எந்தெந்த இடத்தின் மீது விழப்போகிறது? உங்கள் ராசியவே குரு பார்க்க போறாருங்க. 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க போறாங்க. 5ல் இருக்கும் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டுங்க. அப்ப கெஞ்சி பார்த்து நடக்காத விஷயத்தை குரு 5லிருந்து உங்களுக்கு அசால்ட்டாக செய்து முடிக்க போகிறார். அப்ப இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய முன்ஜென்ம பாவினைகள் எல்லாத்தையுமே தீர்த்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றியை தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ல் இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது இறைவனுடைய கருணை உங்களுக்கு அள்ளி தெளிக்கப்படுகிறதை விட அள்ளி ஊற்றப்பட போகிறது. இறைவனே உங்கள் அருகில் இருந்து பேசுவது போல் இதை செய் இதை செய்யாதே என்ற வாக்குறுதிகளையும் அசரீதிகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்த போகிறார். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்கள் அருகில் இருந்து உங்களை வழிகாட்டும் அப்படிங்கிறதா அந்த குருவினுடைய அமைவிடமும் இந்த குருவினுடைய பார்வையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உணர்த்துகிறது. இந்த குருவினுடைய 7ஆம் பார்வை எங்கே விழுகிறது? உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இந்த குருவினுடைய பார்வை விழுகிறது. 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம், அது தனுசு ராசி. குறிக்கோள் உடைய அந்த தனுசு ராசியின் மீது இந்த குருவினுடைய பார்வை
11ஆம் பார்வையாக இடத்தின் மீது விழுகின்ற பொழுது உங்களுடைய இலக்கு லட்சியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். உங்களுடைய லட்சியங்கள் ஜெயிக்கக்கூடியது. போட்டித் தேர்வில் பங்கு கொண்ட கல்லூரி படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பை உங்களுக்கு உறுதி செய்ய போகிறது இந்த குருவின் பார்வை மூலமாக. அடுத்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை குரு பார்க்க போகிறார். உங்களுடைய ராசியை குரு பார்ப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகமாக தரும் சார். இந்த சனியும் ராகும் இருந்து உங்களுடைய திறமைகளை மறைத்து உங்களை இருட்டுக்குள் வச்சிருந்தது போல வச்சிருந்துச்சு. அந்த இருட்டுவை விட்டு உங்களை வெளியே கொண்டு வர போறாங்க. உங்களுடைய திறமை வெளி உலகத்துக்கு தெரிய போகிறது. உங்களுடைய மேலதிகாரிக்கு உங்களுடைய மரியாதை என்ன, நீங்கள் இல்லைன்னா இந்த ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல என்னென்ன வேலையெல்லாம் நடக்காது, உங்களுடைய மரியாதை என்ன அப்படிங்கிற நீங்க ஒரு நாள் எடுக்கக்கூடிய திடீர் விடுப்பின் மூலமாக உங்கள் மேலதிகாரி தெரிந்து கொண்டு உங்களுடைய மரியாதை என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு உங்களுக்கான கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையும் உங்களுக்கு செய்ய போகிற இந்த குரு பகவான் அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் அதிசாரமாகி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வருவாங்க. இந்த 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்வை செய்யறாங்க. அந்த அதிசாரமாகின்ற நாட்களும் உங்களுக்கு குரு நல்லதான் செய்ய போறாரு. அப்ப அதிசாரத்தால் எனக்கு ஏதேனும் கெட்ட பலன் நடந்துடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதையெல்லாம் தூக்கி போடலாம். இந்த 7.5 சனியும் இந்த ராசிக்குள்ள இருக்கிற ராகு, இந்த 2 விஷயத்திலும் நீங்க கவனமா இருக்கணும். இது ரெண்டுமே உங்களுடைய மனசுக்குள்ளேயும் உங்களுடைய பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் மூலமா தான் அந்த சனியும் ராகும் செயல்படுத்துவாங்க. உங்க நண்பர்கள் சொல்ற எல்லா ஆலோசனையும் கேட்டு கடகடன்னு போய் விழுந்துடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். சரி, இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதர வழிகளால் சின்ன சின்ன மன வருத்த மனஸ்தாபங்களை கொடுக்கும். அப்ப சகோதரர் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வீடு கட்டுறவங்களுக்கு அகலக்கால் வச்சு நம்மகிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வீடு மனப்படணும். அகலக்கால் வச்சிங்கன்னா அந்த வீடு ரொம்ப நாளா இன்கம்ப்ளீட்டா கடந்து போயிடும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடு மனை போடும்போது நம்முடைய பொருளாதார நிலையை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்துல போட்டுக்கிறது நல்லது. ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து சதய நட்சத்திரம். சதயம் அப்படிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். ராகுவின் ஆதிபத்தியம் அதிகம் பெற்ற கடைசி நட்சத்திரம். இந்த ராகு பாட்டனாரால் தொல்லை, உங்களை தாத்தா பாட்டி யாராவது உடம்பு முடியாம இருந்தா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது நீங்க கொஞ்சம் கட்டாயம் கவனம் செலுத்தணும். ஜோதிடம் துறை சார்ந்த மருத்துவம் துறை சார்ந்த வேலையில இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை இந்த குரு பயிற்சி செய்யும். அடுத்து புரட்டாதி, குருவுடைய நட்சத்திரம். 1, 2, 3 பாதங்கள் அந்த ராசியிலே இருக்கக்கூடியது. குருவுடைய நட்சத்திரத்துல சனிக்கு குருவும் பெரிய பகைகள் கிடையாது. 2 பேருமே ஒரு சமபலன் கொண்டவங்க தான். அதனால குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால எந்த ஒரு தீய பலனும் செய்ய போறது கிடையாது. குரு தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்துவாரு. தங்க நகை அடகு இருக்கவங்களை மீட்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை செய்வார். மீட்டு மறு அடகு வைத்து புதிய தொழில் புதிய விஷயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் செய்யும். ஜென்மச்சனி நடக்கிறதே நான் எதுவும் தொழில் செய்யாம சும்மா முடங்கியே வேலை பார்த்து அடுத்த உழைச்சு கொடுத்துட்டே இருக்கிறதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள். சுப கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் நீங்கள் சொந்த தொழில் தொடங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் அதிகமாக உண்டு. கும்பராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளி, துர்கை, பிடாரி. உங்கள் ஊருக்கு அருகில் வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகளை ராகு கால வேளையில் வழிபாடு செய்யுங்கள். நன்மையான செயல் விஷயங்களை அடைவீர்கள்.